இதான் அனுப்பிய சிலையோட காலு. இது கடையில தான் அந்த அமௌண்ட்ரா புக்கு எங்கேயோ இருக்கணும். ஒரு நிமிஷத்துல எங்களை பயமுறுத்திட்டியே. நீங்க மட்டும் என்ன? ஹேய், இது என்னோட டூல் கிட். இல்ல, அது ஒண்ணுதில்ல. ஓகே, ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருக்கலாம். ஓ, எதுக்கு நமக்குள்ள இங்க வீண் தகராறு? நாம செய்ய வேண்டிய வேலை இன்னும் எவ்வளவோ இருக்கு. போங்க, இது எங்க இடம். நாங்க இங்க இருந்தா என்ன செய்வீங்க? இந்த சிலை எங்களது, பங்குக்கு வராதீங்க. அதுல உன் பேர் ஏதாவது எழுதிருக்கா? சொல்லு. நீங்க வெறும் 4 பேர் தான், நாங்க 15 பேர். உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட தைரியம் இருக்கு. எனக்கும் பயம் இல்லை. சொன்னா கேளுங்க. நமக்குள்ள வீண் தகராறு வேண்டாம். நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம்னா நிச்சயம் லாபம் கிடைக்கும். இன்னும் இங்க எவ்வளவோ இடங்கள் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் சொன்னபடி பார்த்தா நாம அந்த சிலைக்கு நேர் அடியில இருக்கோம். இங்க தேடி பார்த்தோம்னா நிச்சயமா அந்த புக்கு கிடைக்கும். அந்த வீணா போன அமெரிக்காக்காரங்க தூங்கினதும் தப்பா எடுத்துக்காத. அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியெல்லாம் நம்ம நைஸா தூக்கிட்டு வந்துடலாம். அந்த இடத்தை கண்டுபிடிப்போங்கிற நம்பிக்கை இருக்கா? அந்த காட்டுமிராண்டிக்கு அன்னைக்கு அமெரிக்கன்ஸ் நம்ம வழியில வராம இருந்திருந்தா தப்பா எடுத்துட்டேன். இல்ல, எங்க போய் தொலைஞ்சா அந்த நாத்தம் முடிச்ச தடிய? அதிசயமான பொருளா இருக்கு. நீல வைரம். இத வித்தா நிறைய காசு கிடைக்கும். புதையல் கிடைக்கிறான்னு பார்க்க இரு. இது ஆபத்தான இடம். இந்த கூலிக்காரங்களை விட்டு இதை திறக்க சொல்வோம். அவர் சொல்றதை கேட்கறதா நமக்கு நல்லது ஆண்டர்சன். சரி, அவங்களே திறக்கட்டும். வாங்க, இடிங்க. சீக்கிரம் இடிங்க, இடிங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், குடலை புடுங்கி ஜாடிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்களா? இதை கூட நோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மூளை எப்படி எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு அவசியம் அதை பத்தி இப்ப பேசி ஆகணுமா? நல்லா பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியை எடுத்து மூக்குக்குள்ள விட்டு உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே குடைஞ்சு திரும்ப மூக்கு வழியாவே வெளியே எடுத்துருவாங்க. இப்படி ஒரு கொடூர தண்டனையா? இதான் மம்மிஃபிகேஷன். இதை செய்யும் போதே செத்துருவாங்க. இவ்லன், ஒருவேளை நான் இங்க இருந்து திரும்பலனா எனக்கு இப்படி தண்டனை வாங்கி கொடுத்துறாத. எனக்கும் தான். ஓ மை காட், இது ஒரு சவப்பெட்டி. அனுப்பி சிலையோட காலுக்கடியில இருக்கு. அநேகமா இவன் அரச பரம்பரை சேர்ந்தவனா இருக்கணும். இல்லனா அரசருக்கே துரோகம் செஞ்சவனா இருக்கணும். நல்லா இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கலாம். என்னது அது?
இதுல யாரோட பேரையுமே காணோம். இத பார்த்தா பூட்டு மாதிரியில இருக்கு. உள்ள இருக்கிறவங்க வெளியில வராத அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அதான் தெரியுது. இந்த பூட்டை உடைக்க குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். சாவி 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 எங்கிட்ட தான் இருக்கு. அவங்க கூட இதை தான் கேட்டான். யாரு எதை பத்தி உங்ககிட்ட பேசினாங்க? அதான் கப்பல் என்னவத்த கொல்ல பார்த்தானே, அவங்க கூட இந்த சாவி தான் தேடிட்டு இருந்தா. ஹே, அந்த சாவி என்னோடது.